உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனிப்பெயர்ச்சி வருகின்ற 29ஆம் தேதி வருகிறது. அது நாம் அத்தனை பேருக்கும் தெரியும். நிறைய பலன்கள் பார்த்தாச்சு. சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்படியாக்கும் அப்படியாக்கும், இந்த ராசி இப்படி இருக்கும், அந்த ராசி அப்படி இருக்கும், எல்லாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் சனியை எதிர்கொள்ளும் விதம் என்ன, நம்ம என்ன செய்ய போகிறோம், சனியை நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போகிறோம், சனிப்பெயர்ச்சிக்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, உடலளவில் மனதளவில் நாம் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த பதிவில். மேலும் சனி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, பயமே என்னென்னா, ஒரு பிடி வாத்தியார், சனி அப்படின்னாலே நமக்கு தண்டனை தரும் கடவுள், இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு மைண்ட் செட். ஆக்சுவலாக சனி நம்மளை கெடுக்கக்கூடியவர் அல்ல, அல்லது சனி நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் செய்யக்கூடியவரும் அல்ல. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், இந்த டைலாகை உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் பண்ணதே நான் தான். உண்மையிலேயே சனி கொடுத்தால் தடுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் சனி யாருக்கு தரப்போகிறார், யாருக்கு, அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டோமே குருஜி, நிறைய ராசி பலன்களில் பார்த்தாச்சு. இருந்தாலும் நாம் நாட்கள் நெருங்குவதால் அதற்காக ஆயத்தப்படுத்தி விட்டோமா என்பதை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்துக் கொள்கிறோம். ஒரு எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம் நடக்கும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியும், நம்ம என்ன ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ரிவ்யூ. நாம் 2 மார்க் கொஸ்டின் படித்தோமா, 5 மார்க் கொஸ்டின் படித்தோமாங்கிற மாதிரி நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. அவ்வகையிலே ராசி ரீதியாக நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, நாம் உடுத்த வேண்டிய ஆடைகள் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன, செல்ல வேண்டிய ஆலயங்கள் என்ன, இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அவ்வகையிலே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே, கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் என்ன தருகிறார், 7ஆம் வீட்டிலே வரக்கூடிய சனி. 7 என்பது என்னன்னா திருமண யோகம், வைபோகம். டும் 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 கல்யாணம், டும் 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 கல்யாணம், டும் 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 கல்யாணம். 7ஆம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவான் கல்யாணத்தை தருகிறார். நிறைய பேர் ஆசைப்படுவீங்க, உங்களுடைய துணை தொலைந்து போயிருக்கும். இந்த பாட்டெல்லாம் வரும்ல, எங்கே போன நீ எங்கே போன. 7ஆம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய காதலை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க. ஸோ அப்போ 7ஆம் வீடு என்பது என்னென்னா, ரொம்ப நாளாக திருமணம் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அந்த காதல் செட் ஆகுமா என்பதை நிர்ணயம் பண்ணுற இடம் அந்த 7ஆம் இடம் தான். 7ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. கவலைப்படாதீங்க, சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தினாலே எல்லா விதமான சகல விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சனி தான் இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறது சனி தான். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்கள் பொங்கும் மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சகாநெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. 7க்குடைய சனி பகவான் என்ன தருகிறார்னா, வெளிநாட்டு எக்ஸ்போசர்ஸ் தருகிறார். ஃபாரின் போகிறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, ஜெயிக்கிறீங்க, எல்லா பிரச்சனைகளும் சனி பகவான் சரி பண்ணுகிறார். உங்களுக்கான வாழ்விற்கான முகாந்தரத்தை உண்டு பண்ணுகிறார். இது எல்லாத்தையும் சனி பகவான் பண்ணுவார். 7னா நியூ பார்ட்னர்ஸ். ஸோ ஒரு புது ஆளை கண்டுபிடிக்கிறீங்க, இவரோட சேர்ந்து தொழில் பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், இவரோட சேர்ந்து நம்ம கையை பிடிச்சிட்டு போனால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் தருகிறார். இந்த 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய கூட்டு பார்ட்னர்ஸ், அதெல்லாம் 7ஆம் இடம். அதே மாதிரி 7ங்கிறது புதிய முயற்சிகளில் வெற்றிகளை உண்டாக்குவது சனி பகவான். எந்த காரியத்தை நீங்கள் பண்ணாலும் அதில் வெற்றிகளை உண்டாக்குறார். எதை நீங்கள் செய்தாலும் சரி, அதற்கான வெற்றிகள் என்பது கண் முன்னாடி நடக்கும். ஒரு காரியத்தை தொடங்குறேன், இப்படி ஒரு இன்னோவேஷன் ஒன்று பண்ணலான் இருக்கேன், இனிமேல் நம்ம டீ கடையோடு சேர்த்து முன்னாடி டிஃபன் கடையாகவும் நான் அதை மாற்றலான் இருக்கேன். தாராளமாக பண்ணுங்கள், உங்களுடைய ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். என் குருஜி டிஃபன் கடை கூடவா சனி பயிற்சியில் வருது? நிச்சயம் வரும். ஏன்னா சனி 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யும் தொழில்களில் மாற்றம் ஏற்படும். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதில் ஒரு ஸ்டெப் ஹைக், 1 ஸ்டெப் ஹைக். நான் இப்போ சீனியர் இன்ஜினியராக இருக்கேன், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிடுவீங்க, 1 ஸ்டெப் ஹைக். நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நீங்கள் திரையுலகத்துக்கு நீங்கள் கேமராமேனாக மாறுறீங்க, 1 ஸ்டெப் ஹைக். எதை பண்ணாலும் அந்த 1 ஸ்டெப் ஹைக்குங்கிறது உங்கள் கையில் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி. எதை தரணுமோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை சனி பகவான் தருகிறார். சில பேர் வெட்டி விழா இருப்பான்,
எந்த வேலைக்கும் போக மாட்டான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தரும் நற்பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே தாத்தா சொத்து வந்துடும், இஎஸ்ஐ பிஎஃப் பழைய காசெல்லாம் வரும், அப்பா இறந்து போன காசெல்லாம் வரும், எல்லா காசும் வரும். எல்லாத்தையும் வாங்கி லோனில் போட்டு, எல்லாத்தையும் வாங்கி பேங்க்கில் போட்டு, மாசான ஒரு அமௌண்ட்டு ஆலமரத்தடியில் படுத்துக்கிட்டு பஞ்சாயத்து அட்டன் பண்ணுவார் அவர். ஏன்னா வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சிட்டார்ல. ஸோ அப்போது அவர் வந்து சுகஸ்தானம் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிளெஸ்ஸிங். சனி எல்லோருக்கும் ஒரே விதமான பிளெஸ்ஸிங் தருவதில்லை. சதீஷுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் என்றால் சுரேஷுக்கு ஒரு பிளெஸ்ஸிங். இது மாதிரி சனி பிளஸ் பண்ணுறதே எதுக்காகனா அவர் முடிவு பண்ணிட்டார், இவருக்கு பிளஸ் பண்ணால் இதுதான் நடக்கும் அப்படின்னா அவர் தர்ற பிளெஸ்ஸிங்ஸ் வேறு. அவர் என்ன பண்ணுறார், இந்த மாதிரி பழைய அமௌண்ட்டெல்லாம் செட்டில் பண்ணி கொடுத்து உட்கார வச்சிடறார். இப்போ உட்காரு அப்படின்னு உட்கார வச்சிடறார். ஓட வைக்கிறாருன்னா என்ன பண்ணுறார், அனுக்கிரகம் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். என்றைக்குமே ஏழுக்குடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும்போது மேனேஜர் கூப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்களா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் பதவி கொடுத்துட்டேன், வாழ்த்துக்கள், ஒரே சந்தோஷமா அப்படிங்கிறது. சந்தோஷமாவா, ஏற்கனவே சீனியர் இன்ஜினியராக இருக்கும் போதே இந்த ஆள்கிட்ட வாழ முடியாது, இப்போ இன்னும் 4 டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா வேறு பார்க்க விட்டானுங்க, இந்த ஆள் சும்மாவே செய்வான், ஐயோ கடவுளே என்னை காப்பாத்துறா, எனக்கு ப்ரமோஷனுங்கிறது வரமா சாபமா. நிறைய பேருக்கு ப்ரமோஷனுங்கிறது வரோன்னு நினைப்பீங்க, ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரமோஷன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க. இதுக்கு ப்ரமோஷனே இல்லாமையே நான் இருந்திருக்கலாம். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பொறுப்புகள் கொடுக்காத வரைக்குமே நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க, பொறுப்புகள் கொடுத்ததுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறீங்க. ஏன்னா பொறுப்பினுடைய அழுத்தத்தை தாங்க முடியாது. ஸோ 10க்கு 7 சனி பகவான் 10ஆம் பார்வையாக நாளை பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தை பார்க்கிறார், தாயாருடைய உடல்நிலையை பார்க்கிறார், வீடு மாடு வண்டி வாகனம்லாம் பார்க்குறார். எனக்கும் ஆசை வந்துடுச்சு, நானும் கார் வாங்க போகிறேன், நானும் லேண்டு வாங்க போகிறேன், எல்லாருமா வாங்கி எனக்கு உசுப்பேற்றி விட்டானுங்க, பாடுறா நான் வாங்கி காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். ஸோ கன்னிராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி சனீஸ்வரன் மங்கள சனியாக எழுந்தருள திருநள்ளாறு போனீங்கன்னா சனீஸ்வரனுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சார்த்தி வழிபட வேண்டும். அங்கே திருநள்ளாறில் மட்டும்தான் அவர் வந்து தர்பாரண்யேஸ்வரரோட எழுந்தருளிக்க. தயவுசெய்து தர்பாரண்யேஸ்வரரை பார்த்துட்டு அந்த ஸ்தலத்தை ஒரு பிரதட்சணை வந்துட்டு அப்புறமா சனியை பாருங்கள். போன உடனே சனியை பார்க்காதீங்க, சனியை எதிர்த்த மாதிரி பார்க்காதீங்க. சனியை எதிர்த்த மாதிரி பார்க்கக்கூடாது, சனியை ராகுவை எதிர்த்த மாதிரி பார்க்கக்கூடாது. எதிர்த்த மாதிரி பார்த்தா எதிர்த்த மாதிரி பார்த்துட்டியா, எதிர்த்து நிற்கக்கூடாது, முன்னாடி சைடில் தான் நிற்கணும். அதெல்லாம் டானுக்குரிய மரியாதை தான். பாஷா பாயை பார்த்துட்டு அப்படி பின்னாடியே தான் நடந்து வரணும், அப்படி திரும்பி நடந்து வரக்கூடாது, திரும்பக்கூடாது. ஏன்னா அது அவருக்கு ரெஸ்பெக்டு. ஸோ அப்போது அந்த 7 சனி பகவான் உங்களுக்கு காதலை ஓகே பண்ண போகிறார். அதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். உலகத்திலேயே ஒரு மனிதனை சாந்தப்படுத்தக்கூடிய சக்தி, பெரிய நரசிம்மராக மாறி இருக்கீங்க, அப்படியே அப்படிங்க நரசிம்மராக இருக்கீங்க. இந்த நரசிம்மரை ஆற்றுப்படுத்தக்கூடிய பிரகலாதன் யார்? பிரகலாதன் பாட்டு பண்ணால் நரசிம்மர் சரியாடுவார். அந்த பிரகலாதன் யாருன்னா காதல். இந்த காதல் ஒரு பாட்டு பாடுச்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாட்டு வந்ததுன்னா நீங்கள் சரியாயிடுவீங்க. காரணம் என்னென்னா அதுதான் உங்களுடைய காதல் மட்டும்தான் உங்களை நல்வழிப்படுத்த போகிறது. உங்களுடைய திருமண வாழ்க்கை மட்டும்தான் உங்களை நல்வழிப்படுத்த போகிறது. அதனால் நீங்கள் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள். இங்கே வந்து இங்கே இருக்கிற சனீஸ்வரனை வேண்டி பூஜைகள் எல்லாம் செய்து கொள்ளுங்கள். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.